ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட ஹாஸ்டல் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோ நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய நம்ம பீலமேடுங்கிற ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து இருக்குது. ஸோ நம்ம பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்ஜி ஹாஸ்டல்ஸும் வந்து இருக்குது. ஸோ நம்ம பிஎஸ்ஜி ஹாஸ்டல்ஸ்லேருந்து 5 கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா சிங்காநல்லூருங்கிற பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் எந்த ஊருக்கு வேணால் நீங்கள் போய்க்கலாம். ஸோ 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை அங்கே வந்து பஸ் அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ வாங்க நம்ம ஹாஸ்டலுக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி ஹாஸ்டல்ஸ் உள்ளே போகிறதுக்கான ரோடு. ஸோ அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் அனெக்ஸுங்கிற ஒரு பிளாக் வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃப் அனெக்ஸ். ஸோ ஸ்டாஃப் அனெக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 சீட்டர் வித் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கக்கூடிய ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ எல்லா ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா சிமிலராக, எல்லா ஃப்ளோர்ஸில் இருக்கிற எல்லா ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் அனெக்ஸில் இருக்கக்கூடிய ரூம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு, ஒரு ரைட்டிங் டேபிள் அண்ட் சிட்டிங் பெஞ்ச் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் தென் ஒரு கபோர்டு வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அண்ட் தென் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஸோ இது இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ரூமு. ஸோ அப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து இருக்கும். அப்படி நீங்கள் ரைட்டில் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ஸ் ஹாஸ்டல் வந்து இருக்கும். ஸோ ஜென்ஸ் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹாஸ்டல்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 5000 பேர் வந்து படிக்கிறாங்க. வாங்க நம்ம ஜென்ஸ் ஹாஸ்டலில் இருக்கிற ஒவ்வொரு பிளாக்காக பார்க்கலாம். ஸோ ஏ பிளாக், பி பிளாக், சி பிளாக் அண்ட் டி பிளாக்னு 4 பிளாக் இருக்குது. ஸோ ஏ பிளாக்குக்கும் பி பிளாக்குக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஏபி மெஸ்ஸுன்னு ஒரு மெஸ் இருக்குது. அண்ட் தென் சி பிளாக்குக்கும் டி பிளாக்குக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா சிடி மெஸ் இருக்குது. ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா G1, G2 அண்ட் தென் G3ங்கிற 3 பிளாக் இருக்குது. ஸோ இந்த 3 பிளாக்குக்கு காமனாக பார்த்தீங்கன்னா ஜி மெஸ்ன்னு இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 மெஸ் அண்ட் தென் 7 பிளாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ வாங்க நம்ம ஹாஸ்டலுக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி டெக் ஹாஸ்டலோட கிரவுண்டு. ஸோ கிரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு கிரவுண்ட்னே சொல்லலாம். ஸோ ஈவினிங் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் வந்து உட்காரத்துக்கு கூட இடம் இருக்காது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் விளாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா வியூ உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா கிளினிக் 6 to 8 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாக்டர் வந்து இருப்பார். ஸோ உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியாக ஃபீவர் இல்லை ஜுரமோ ஏதாவது இருந்தால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா பி பிளாக். ஸோ பி பிளாக்கை தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிமெஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ மொத்தம் வந்து 3 மெஸ் இருக்குது. அதில் இந்த ஜிமெஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பெரிய ஒரு மெஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த நம்ம ஜிமெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வகையான ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து சவுத் இந்தியன் அண்ட் தென் நார்த் இந்தியனுங்கிற 2 வகையான ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சவுத் இந்தியனில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நார்த் இந்தியன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக டோக்கன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நீங்கள் டோக்கன் போட்டிங்கன்னா 1 month வந்து நீங்கள் நார்த் இந்தியன் ஃபுட் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜிமெஸ். உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக ஒரு பெரிய மெஸ்ஸாகவே இருக்கும். ஸோ நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஸோ நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கொடுக்குற டைம். ஸோ அப்போ வந்து கேக் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், அப்போ வந்து கேக் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேக் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதர் தென் தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ் அண்ட் வெஜ் ஸோ ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நான்வெஜ்ஜுன்னு பார்த்தீங்கன்னா 3 times per week பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான்வெஜ்ஜுங்கிறப்ப சிக்கன் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். சொல்லணும்னா டேஸ்ட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ 6 monthsக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டல் ஃபுட்டோட ஷெடியூல் வந்து மாற்றிடுவாங்க. ஸோ 1 week ஒரு ஷெடியூல் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வீக்கும் அதே ஷெடியூல் தான் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ 6 monthsக்கு ஒன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் மாற்றுவாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஜி பிளாக், G1 பிளாக். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்ஸில் அலாட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேரியருக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து G1. ஸோ அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு G2 பிளாக் வந்து இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ நான் இருந்த ஃப்ளோர் வந்து இதுதான். ஸோ இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 217 அப்படிங்கிற ரூம் நம்பரில் தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக. ஸோ இங்கே வைஃபைன் ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 o'clockலேருந்து நைட் 11 o'clock வரைக்கும் உங்களுக்கு வந்து வைஃபை ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ வாங்க நம்ம வந்து ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரூமுன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸோ இந்த G1 பிளாக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 4 seaters தான். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு, ஒரு ரைட்டிங் டேபிள் அண்ட் தென் ஒரு சிட்டிங் பெஞ்ச் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு எல்லா பசங்களும் வெக்கேட் பண்ணிகிட்டு இருக்கறனால ரூம் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ இது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் தென் 2 டியூப்லைட் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கும். நம்ம ஹாஸ்டல் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 lakh வந்துடும். ஸோ ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறப்ப மெஸ் ஃபீஸும்
ரூம் ரெண்ட்டும் சேர்த்து தான் ஹாஸ்டல் ஃபீஸ்ன்னு பெர் இயருக்கு கொடுக்குறாங்க. ஸோ முன்னாடி பார்த்த நம்ம ஸ்டாஃப் அனெக்ஸில் இருக்கிற 2 சீட்டர் வித் அட்டாச்சு பாத்ரூம் ரூம் பார்த்திங்கன்னா 1,30,000 கிட்ட வரும். ஸோ 4 சீட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 1 lakh கண்டிப்பாக வந்துடும். ஸோ காஸ்ட் அண்ட் டெபாசிட் எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன் பெர் ஆனமுக்கு. ஸோ ரூம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஷியஸாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கபோர்டு இருக்கும். ஸோ கபோர்டில் பார்த்திங்கன்னா 4 சேம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஓரளவு ஓரளவு ஸ்பேஷியஸாக இருக்கக்கூடிய கபோர்டு தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நம்ம ஹாஸ்டலோட லைப்ரரி. ஸோ லைப்ரரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 15 சிஸ்டம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து இங்கே வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஜிஎம்எஸ் அப்படியே தாண்டி வந்தீங்கன்னா ரைட் சைடில் நீங்கள் பார்க்கலாம் இல்லையா, இந்த சைக்கிளில் நிற்குது இல்லையா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா G3 பிளாக் நம்ம மேப்லேயே பார்த்துருப்போம். ஸோ இந்த G3 பிளாக்கில் தான் பார்த்தீங்கன்னா 3 சீட்டர் வித் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கக்கூடிய ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கடை உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே நிறைய பசங்க நின்று வாங்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அந்த கடையில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக வரும்போது பெட்டு பக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து ஊர்லேருந்து கொண்டு வரணும்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த நீடும் இல்லை. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஐ ஹோப் நான் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். விடாம ஓடி படாம ஆடி நிலாவ மீறி தினாவ சூடி பராரி போல பித்தேரி வாடி கொடாவி கூடி தொடாவி தேடி அனாதி பார்த்த 5 வண்ண பூவே 5 வண்ண பூவே உள்ளிருந்து பேசும் ஒத்த குரல் போதும். பிஞ்சு விரல் எங்க கொஞ்சம் குரல் எங்க அஞ்சுகமே கண்ணே